ஆரம்பிக்கலாங்களா? ராத்திரியில முழிப்போம், படுப்போம், கெடுப்போம். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் மாஸ் வீடியோ எடிட்டிங்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இந்த வீடியோவை ரெண்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் 9:16 உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா இமேஜோடைய பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 9:16. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய என்ன கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக வந்து இருந்துச்சுன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆப் சைஸ் நீங்கள் செல்ஃபி எடுத்து இமேஜ் வச்சு எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜ், அதாவது உங்களோட ஃபுல் சைஸ் இமேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு யார்கிட்டயா சொல்லி ஃபோட்டோ, அதாவது உங்கள் மொபைல் ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்லி நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செல்ஃபி எடுத்து இமேஜ் வச்சு வீடியோ எடிட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஜஸ்ட் இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் வந்து பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணோம். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஒரு இமேஜோட சைஸ் தான் சேஞ்ச் பண்ணி காமிச்சேன். நான் ஆல்ரெடி எல்லா இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பீச்சிங் டூல் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள்.
ரிமூவ் பீச்சுன்னு சொல்லி டைப் பண்ணக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள ப்ரௌசரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடையாரும். உங்கள் மொபைல் ஃபோனில் கிடைக்கிற நெட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிறதுக்கு டைம் வந்து எடுத்துக்கிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும் என்னோட இமேஜில் இருந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, டவுன்லோட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. சேம் மெத்தட் தான். அடுத்து மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜோட சைஸை 1 by 1 ஆட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜை மட்டும்தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அது உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை பயன்படுத்தி ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க அதை எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆரோமார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது அந்த டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்க தேடி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபாண்டை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த டிக் ஐக்கனை கிளிக் இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டிக் ஐக்கன் வந்து ஆட் ஆயிரும். லிஸ்ட்டு இதை லைட்டாக தள்ளி விட்டுருங்க. மேலோட செர்ஜ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு ஃபாண்ட் நேம் இங்கே மேலே டைப் பண்ணாலே போதும். ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதை லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அலைட்மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த கிரியேஷன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9:16 இமேஜ் இருக்கா உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட கூட நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் இதே மாதிரி வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம்.
ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த செட் இருக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள யூடியூப் அந்த கிரியேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க எல்லா 9:16 இமேஜ்லையும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் நான் ஜூம் பண்ணுற மாதிரி உங்களோட இமேஜை மட்டும் லைட்டை ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணி காமிச்சினோ அதே மெத்தடில் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கேனோ நான் கொடுத்துருக்க அந்த 9:16 இமேஜில் மட்டும் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜை வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் நான் கொடுத்துருக்க 9:16 இமேஜ் எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது போக ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லட்டா? ஸோ இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோ ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மேட் மாஸ்க் கீ இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்புன்னு இருக்கா, WIPன்னு இருக்கா. ஸோ அந்த வைப்புங்கிற எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து கொடுத்துக்கோங்க. சரியாக பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து இதே மாதிரி இருந்து மூவ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிலுக்கு மேலே வந்து ஆங்கிலோட வேல்யூ வைபி எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க. ஆங்கிலோட வேல்யூ வந்து 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து 100% இருக்கும். அதை கம்மி பண்ணி ஒரு 50% வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கம்மி பண்ணி ஒரு 50% வந்து இதே மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், வைப்புன்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஆங்கிலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அதாவது 90 டிகிரி வந்து செட் பண்ணேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள எண்டோட ஆப்ஷன், எண்டோட வேல்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். 100 இருந்துச்சு, அதை நான் 50% வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே லாஸ்ட் வந்து ஃபேதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆங்கிலுக்கு கீழே, அதோட வேல்யூ 00 இருக்கும். அதை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 இல்லாட்டி 80 வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டு வாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 மட்டும் கொடுங்க. 85 கூட வேண்டாம், ஒரு 80 மட்டும் செட் பண்ணிக்கோங்க போதும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறீங்க, வைப்புங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆங்கிலோட வேல்யூ 90 டிகிரி, அதுக்கு மேலே எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது 50%. ஸோ அது கீழே உள்ள ஃபேதர் மட்டும் ஒரு 80 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட்டை மட்டும் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற அந்த 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தடுத்து நீங்கள் ஆட் பண்ண அந்த 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா 9:16 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் ஆட் பண்ண அந்த எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணி எல்லா இமேஜுக்கு மட்டும் கொடுத்தா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேலைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.